அது ஒரு பிரகாசமான வெயில் நாள். டோரேமான் விளையாட்டு மைதானத்தில் நோபிதாவையும் அவரது நண்பர்களையும் சந்தித்தார். டோரேமான் சிரித்துக்கொண்டே தனது மந்திர பையை தட்டியது நோபிதாவை மிகவும் ஆர்வத்துடன் பார்த்தது. அப்போதுதான் மெர்லினும் மெர்சியும் பிரகாசமாக சிரித்துக்கொண்டே ஹலோவை அசைத்தனர். சிறுமி மெலினா மகிழ்ச்சியுடன் உள்ளே நுழைந்தாள், அனைவரையும் சிரிக்கவும் வைத்தாள். டோரேமான் ஒரு மந்திர பொருளை காட்டினாள். வண்ணமயமான மின்னல்கள் காற்றை நிரப்பின. நோபிதா கொஞ்சம் பதட்டமாக உணர்ந்தாள், ஆனால் டோரேமான் அவருக்கு உதவ அருகில் நின்றான். ஷிசுகா கனிவாக சிரித்தாள். மெர்லினும் மெர்சியும் மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் உணர உதவினாள். ஜியான் சத்தமாக சிரித்தான். அதே நேரத்தில் சுனியோ பெருமையுடன் தனது உற்சாகத்தை காட்டினான். திடீரென்று வண்ணமயமான குமிழ்கள் எல்லா இடங்களிலும் மிதந்து விளையாட்டு மைதானத்தை மகிழ்ச்சியால் நிரப்பின. மந்திர பொருள் திடீரென்று பறக்கும் கம்பளமாக மாறியது. கம்பளம் மெதுவாக உயர்ந்து அவற்றை பாதுகாப்பாக வானத்தில் கொண்டு சென்றது. அவர்கள் நகரத்தின் மேலே அமைதியாக மிதந்து மந்திர சவாரியை அனுபவித்தனர். பனித்துளிகள் இசை போல நடனமாடின, வானத்தை மகிழ்ச்சியால் நிரப்பின. கம்பளம் மெதுவாக தரையிறங்கி அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு வந்தது. டோரேமான் தின்பண்டங்களை பகிர்ந்து கொண்டார். அனைவரும் அந்த தருணத்தை ரசித்தனர். அனைவரும் ஒன்றாக வேடிக்கை பார்த்தபோது விளையாட்டு மைதானம் சிரிப்பால் நிரம்பி வழிந்தது. விரைவில் டோரேமானுக்கு விடைபெறும் நேரம் வந்தது. அவர்கள் புன்னகையுடனும் மகிழ்ச்சியான இதயங்களுடனும் விடைபெற்றனர். டோரேமான் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பு கடைசியாக ஒரு முறை கையசைத்தார். நாள் அமைதியாக முடிந்தது, மந்திரம் மற்றும் நட்புடன் நிறைந்தது.